அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலும் தெய்வ பிள்ளைகளாய் ஒன்று கூடி வர தேவன் கிருபை கொடுத்தார். மழையாக இருந்தது கூட நாம் வந்திருக்கிறோம். எனவே தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். மறுபடியும் தேவ பாதத்தில் வருவதில் தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் நம்ம வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு எடுத்த வேத பகுதி உபாகமம் 10வது அதிகாரம் 12 முதல் 13 வசனங்களை வாசிப்பதற்காக நாம் கேட்டோம், வாசித்திருக்கிறோம். எனவே அந்த வேத பகுதியை எங்கள் கைகளில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து சிந்திப்பதற்காக அந்த வேத பகுதியை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலங்களில் நாம் தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறேன். சரியான துவக்கம் அப்படின்ற தலைப்பில் ஸ்டார்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஸ்டார்டிங் ரைட் பண்ணுறதுக்குள்ள நிறைய காரியங்கள் தேவைப்பட்டுச்சு. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் முறை பேசும்போது நான் பேசினேன், நம்ம அடையாளத்தை பற்றி பேசினேன். ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நமக்கு அடையாளம்னு பார்த்தோம். நாம் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, ஆண்டவரோட அதே மாலையில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தோம். ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கிறதுனால ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தமும் யாருக்குன்னா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம். ரெண்டாவது சாயங்காலத்தில் போன வாரம் நான் பார்க்கும்போது அப்படி என்னுடைய தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அவரோட வார்த்தையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு. எனவே அந்த வார்த்தையை நான் நம்பி நடக்கணும். அதான் ட்ரஸ்ட் அப்படின்ற வார்த்தையில் போன வாரம் நீதிமொழிகள்லேருந்து நம்ம பேசணும். இன்றைக்கு அதோட நான் போன வாரம் மாலையில் என்ன பார்த்தேன், அந்த ட்ரஸ்ட்டுக்கு இன்னொரு முக்கியமான பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபெய்த் அப்படின்னு பார்த்தோம். அது ஃபெய்த் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஃபெய்த் தேவைப்படுது. ஒரு சில சவால்கள் வைக்கும்போது அங்கே நம்பிக்கையும் ஃபெய்த்தும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குது லைட்டாக. ஃபெய்த் என்னோடய வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யுது, ஆக்கியபை பண்ணுது. இந்த விசுவாசம் தான் என்னோடய வழி நடத்துது. பட் சில வேலைகளில் சில முக்கியமான சூழ்நிலை வரும்போது அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடாக என்ன செய்கிறேன், ஆண்டவரை முழுமையாக நம்பி நடக்கிறேன். அதுதான் நம்பிக்கைன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நான் இந்த உலக வாழ்க்கையில் 2025 வந்துட்டோம். 3வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில், இந்த ஜீவியத்தில் நான் எப்படி சரியாக நான் தேவனுக்கு தொடங்கணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படிந்து நடக்கிறது. பல வேலைகளில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன செய்ய மாட்டோம். அதாவது இப்போ நாம் செய்யறதுன்னு இல்லை, வேதம் முழுவதும் அதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்குது. எனவே இன்றைக்கி என்னுடைய தலைப்பு என்ன, ஸ்டார்டிங் ரைட் பை வாக்கிங் இன் ஒபீடியன்ஸ் அப்படின்னு பேசி தமிழில் என்ன போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலம் சரியாக துவங்குதல் அல்லது தொடங்குறது இந்த வருஷத்தை அப்படின்னு பேசுகிறோம். எப்போவுமே ஒரு சில காரியங்கள் சொல்லுவேன், த ஃபியர் த லார்ட் கல்டிவேட் ரெவரன்ஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் கீழ்ப்படிவதற்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருக்கு ஏன் நம்ம பயப்படணும், கீழ்ப்படியணும்னு தெரியும்னு கேட்டிங்கன்னா, அவர் உலகத்தை ஆள்கிற ஆண்டவர், உலகத்தை படைத்தவர், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அதனால தான் கல்டிவேட் ரெவரன்ஸ். நான் என்ன செய்யணும், பயபக்தியை கனப்படுத்துறதை நான் என்ன செய்யணும், என்னில் உருவாக்கணும். ரெண்டாவது, வாக் இன் இஸ் வேஸ், கமிட் டு காட்லி லிவிங். இந்த உலக வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும், வாக் அப்படின்றது என்னது கேட்டிங்கன்னா, எப்படி நான் வாழ்கிறேன் என்பதை காமிக்குது. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும். அது 12bல இருக்குது. அப்புறம் லவ் த லார்ட், ப்ரைவேட் டிவோஷன். யாருன்னு நீங்கள் நேசிக்கிறீங்க அதிகமாக இந்த பூமியில், உங்கள் வாழ்க்கையில் யார் முதலிடத்தில் வச்சுருக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான பாடம். ஆக நான் என்ன செய்கிறேன், எதுக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன், என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, யாரை நான் நேசிக்கிறேனோ அவர்களுக்கு தான் என்னோடய நேரமும் என் உழைப்பும் என் பணமும் செலவாகும். யாரை நான் நேசிக்கலையோ அவங்களுக்கு செலவு பண்ண மாட்டேன். அப்போ நீங்கள் எதுக்கு அதிகமாக செலவு செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய உண்மையான அன்பு. சரியா? சரி, வாங்க அடுத்த பகுதி, சர்வ் த லார்ட். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது என்ன பிரயோஜனம்? ஸோ ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நான் லிவ் வித் பர்பஸ். நான் இந்த பூமியில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு கடந்து வந்திருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கங்க, கடவுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியக்காரனாக தெரிஞ்சுக்கிறார், ஒரு ஊழியக்காரியாக வச்சுருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நீ ஆண்டோட ஊழியத்தை பார்த்துட்ருக்கேன். தயவுசெய்து இந்த மனதில் வச்சுக்கோங்க. அது மாத்திரம் கிடையாது, கீப் இஸ் கமாண்ட்மெண்ட், ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. ஆக கடைசியில் சொல்லும்போது என்ன சொல்கிறார், எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு இங்கே வேத பகுதி நான் போட்டிருக்கேன், எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த வேத பகுதியை நான் எப்போதுமே வாசிக்கிறது என்னன்னு கேட்டால், விரும்புகிறது என்னன்னு கேட்டால், நம்மளாம் சபை கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம். எனக்கு நல்லா தெரியும், நிறைய பேரை பற்றி எனக்கு என்ன தெரியாது, நான் நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் என்னை கரெக்ட் பண்ணுங்கள். நிறையா சண்டே விட்டுட்டு பைபிளை தூக்குறதே கிடையாது. சரியாக தப்பான்னு நீங்கள் யோசிக்க பார்த்துக்கோங்க, உங்கள் மனசில் கையில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வேதம் வாசிக்கிறதே கிடையாது.
சிலர் சொல்கிறாங்க எங்கள் கையில் ஃபோனில் இல்லை பைபிள் இருக்குது பாஸ்டர்னு. அந்த ஃபோனையும் வாசிக்கிறது கிடையாது. அப்படியே வாசித்தா ஒப்புக்கு தான் வாசிப்பாங்க. சரியா? எனக்கு தெரியாது. நான் ஒரு அப்பாவா ஊழியக்காரனா நான் என்ன பார்க்குறேன், என் பிள்ளைங்க எல்லாம் வேதம் தெரிஞ்சிருக்கணும். ஏசாமி அப்படி தானே எதிர்பார்ப்பார் உங்களை எல்லாத்தையும். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது என்ன கேட்பார் என்கிட்ட, என்னப்பா இந்த புக்கெலாம் இருக்குது படிச்சியாப்பா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓ அப்படியா, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். சரி, எப்போ இப்போ தான் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்புறம் இங்கே ஒன்று கவனமாக கவனிக்கணும். இது ஒரு கேள்வி. என்னது? வாசிப்போம், நீங்கள் வாசிங்க, எப்படி வாசிக்கிறீங்கன்னு. வாசிக்கும் போது ஒரு டெக்னிக் இருக்குது. எல்லாருமே கொடப்படப்படன்னு ஓட்ட பந்தயம்லாம் ஓடப்படக்கூடாது. எங்கெங்கே கமா போட்டிருக்கோ அங்கெல்லாம் ஒன்னு சொல்லி நினச்சிக்கணும். உள்ளுக்குள்ள ஒரு பாஸ்னா தெரியுமா உங்களுக்கு? நிப்பாட்டுறது எப்படின்னு உள்ளதுக்குள்ளே சொல்லணும். ஒன் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்க, இஸ்ரவேலே, இப்பொழுதும் இஸ்ரவேலே அப்படின்னா என்ன செய்யணும்? கொடுக்கணும்னு ஓடிடக்கூடாது. அடுத்த ஸ்டேட். அப்புறமா எங்கன்னு உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து. அப்புறம் என்ன சொல்லணும்? அவர் வழிகள் எல்லாம் நடந்து. புரியுதா நான் சொன்னது? எப்போ புல் ஸ்டாப் வருதோ அப்போ சொல்லணும் 1 2 3ன்னு நிறுத்திக்கணும். லாங் பாஸ் அல்லது ஸ்டாப், அதானே சொல்லுவோம் தமிழில். முற்றுப்புள்ளி தான் சொல்கிறோம். அப்புறம் கேள்விக்குறி வந்தால் என்ன சொல்லணும்? கேள்விக்குறிக்கு படிக்கிற மாதிரி படிக்கணும். சரி தானே உங்களுக்கு? ஆச்சரியக்குறியை வந்தால் எப்படி படிக்கணும்? ஆச்சரியப்படுற மாதிரி படிக்கணும். எப்படி வருதோ அந்த அதாவது இங்கே ரொம்ப முக்கியமாக நீங்கள் அது சும்மா அதில் அப்படியே எழுதி வைக்கல. அவங்க ரொம்ப கருத்து இருக்குது அதுக்குள்ளே. சரியா? இப்போ என்னோட கூட இருந்து முதல் அந்த தமிழில் மட்டும் வாசிப்போம். என்னோட கூட நிறுத்தி நிதானமாக வாசிக்க போகிறீங்க. வாசிக்கலாமா? இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உன் நடந்து. நிப்பாட்டி வாசிக்கணும். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளில் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்னிடத்தில் கேட்கிறார். எப்போவுமே கம்மாவே வரல. அப்போ எப்படி வாசிக்கிறது? தொடர்ச்சியாக வாசிக்கணும்னு அர்த்தம். புரியுதா நான் சொன்னது? அது ஏன் தொடர்ச்சியாக வாசிக்கணும் பாருங்கள். அந்த லாஸ்ட் வேர்டு சொல்லுது, அது பாருங்களேன். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல். வாசிக்கிறது புரியுதா? பாருங்கள், நம்மளாம் டீச்சராக இருந்தோம் கொஞ்சம் காலத்தில். ஸோ என்ன நான் சொல்ல வர்றேன்னா, பல வேலைகளில் நம்ம தமிழ்காரங்கள் தான். அதே போல் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி குறிப்பிட்டு வேறே எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அது ஸ்டேட்மெண்ட் இல்லை, அது கேள்வி. அங்கே அவங்க ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டாங்க. அவங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிருக்கு, விச் ஐ command thee this day for thy God அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு முடிக்கிறார். whenever there is a question mark, please read like a question. சரியா? போட்டுமா, எனக்கு நேரம் எடுத்துடக்கூடாது, நான் கொஞ்சம் வேகமாக போயிடுவோம். ஆக 5 பாயிண்ட்டை நான் பேசணும் நான் இன்றைக்கி உங்களோடு கூட. ஸோ தயவுசெய்து இதை மனசில் வச்சுக்கோங்க, மனப்பாடம் வச்சுக்கோங்க. அது மாத்திரம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில காரியங்களை மஞ்சளாக போட்டிருக்கேன். கர்த்தருக்கு பயந்து, அவருடைய வழிகளிடம் நடந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, கர்த்தரை சேவித்து, வேறே எதே உன் தேவனாய் இங்கே போட்டிருக்கு, அவர் கட்டளைகள் எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த 5 காரியங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது. இது தொடங்கும் போது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் த லார்ட் thy God require of thee, கேள்வி கேட்கும்போது தொடங்குறார். கேள்வியில் தான் இந்த வேத பகுதி தொடங்குது. நம்ம ஒன்று அப்புறமா நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த வேத பகுதி நம்ம வாசிக்கும் போது எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதை யார் எழுதினாமா, யார் எழுதியிருக்கிறா உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கணும். யார் எழுதினாமா? யார்? மோசே எழுதுறார். மோசே எப்போ எழுதுறாரு உபாகம புத்தகத்தை? டியூட்ரானமின்னு சொன்னால் என்ன? டியூட்ரானா 2ன்னு அர்த்தம், செகண்டுன்னு அர்த்தம். நோமோஸ்ன்னு சொன்னால் லான்னு அர்த்தம் கிரீக்கில். டியூட்ரானமின்னா என்ன அர்த்தம் இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். டியூட்ரானா 2, நோமோஸ்னா லா. என்னது இது? செகண்ட் லான்னு அர்த்தம். ஏன் செகண்ட் லா? இது முதலே அவர் சொல்லிட்டார் யாத்ரா புத்தகத்தில். இப்போ திருப்பி என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, உபாகம புத்தகத்தில் என்ன செய்கிறார்? சீரியஸாக ஸ்பீச் பண்ணிக்கிட்டே வர்றாரு. தொடர்ந்து ஒரு உபதேசத்தை பண்ணிக்கிட்டே வர்றாரு. முதல் 1லேருந்து 5 அதிகாரம் ஒன்று பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 5லேருந்து 11 முதல் அதிகாரத்தில் 4 அதிகாரம் ஒரு செர்மன் பேசி ஒரு உபதேசம் பண்ணிவிட்டு, 5லேருந்து 11 வரை இன்னும் தொடர்ச்சி இன்னொரு உபதேசத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் மேப்லாம் போடலை, நாட்டுக்கு போட்டு தரேன். என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்திருக்கிறாங்க. இவங்க எத்தனை வருஷம் நடந்திருக்கிறாங்க? 40 வருஷத்தில் நடந்திருக்கிறாங்க.
இப்போ எங்கே வந்திருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்கா முடின்னு ஒரு பக்கத்தில் இருக்க எரிகோக்கு போகிறதுக்கும் வந்து ஜோர்டானை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இவங்க எல்லாம் என்ன செய்ய போகிறாங்க, மோசையை விட்டுட்டு இவங்க எல்லாரும் போக போகிறாங்க அந்த சைடு. மோசை இங்கே இறந்துடுவார். இது ஆண்டவர் சொல்லிட்டார் அவருக்கு. இப்போ இந்த பிள்ளைங்க 40 வருடம் நடத்தப்பட்ட மக்கள். இந்த மக்கள்லாம் யார் நடத்தியிருக்கார் 40 வருஷம்? இந்த மோசே நடத்தியிருக்கிறாரு. இந்த பக்கம் போன பிறகு இந்த பக்கம்லாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு இவருக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் 9வது அதிகாரத்தை சொல்கிறாரு. தொடர்ந்து மறுபடியும் சொல்கிறாரு. நான் கொஞ்சம் அப்பப்போ வாசிக்க சொல்கிறேன். அப்போ இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு உபதேசிக்கிறார். அவர் சொல்கிறார், ஏன் இப்படிலாம் செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. வாசிங்க எனக்காக 2வது அதிகாரம் 9வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. இவங்க எப்படிப்பட்ட நல்ல ஜனங்கன்னு பாருங்களேன். எனக்காக வாசிப்போமா? எனக்காக 4வது வசனம் வாசிங்களேன். எனக்காக. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி சொல்லவே சொல்லாத. என்ன செய்யக்கூடாத? என் நீதியின் நிமித்தம் 5வது வசனத்தில் சொல்கிறாரு, 6வது வசனத்தில் சொல்கிறார். 9, 5, 9, 6. அதாவது இதுக்கு தான் உங்களுக்கு கையில் பைபிள் வேணும். நான் இங்கே எல்லாத்தையும் போட முடியாது. 5வது வசனத்துலையும் 6வது வசனத்துலையும் உன் நீதி நிமித்தம் சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, 6வது வசனம் வாசிங்கம்மா எனக்காக. ஆகையால் உன் நீதி நிமித்தம் அந்த தேசத்தை நீ நல்லவன் கொடுக்கல அவரு. அதுக்கப்புறம் அவர் எப்படிப்பட்டவன் சொல்றாரு அவரு? நீங்க 13வது வசனம் வாசிங்க. பார்த்தேன். அதாவது உனக்கு நீதி கிடையாது. இந்த ஜனங்க நல்லவங்களா கெட்டவங்களாப்பா? இஸ்ரேலுக்கு எல்லா ஜனங்களும் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாரு, இஸ்ரேல் மக்களுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீ நீதிமான் நினைக்காத. நீ நீதிமானும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது மாத்திரம் கிடையாது, நீ வணங்கா கருத்துள்ள ஜனம் என்ன கிடையாது. அது மாத்திரம் கிடையாது. 7வது வசனம் வாசிங்க எனக்காக. நினை மறவாயாக புறப்பட்ட நாள் முதல் இந்த இடத்தில் வந்து சேரும் மட்டும் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, கடவுள் கூட சண்டை போடுறது. 8வது வசனம் வாசிங்களேன் எனக்காக. சரி, இந்த வேத பகுதியை வீட்டில் போய் வாசிக்கணும். இப்படிலாம் சொல்லிக்கிட்டு நிறையா காரியங்களை அவர் பேசிக்கிட்டே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2வது அதிகாரத்தில் வந்து 10வது அதிகாரம் வரும்பொழுது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு மறுபடியும் முதல்ல ஒரு கல்லை போட்டு உடைச்சிட்டாரு. அதான் 8வது வசனம். 2வது வசனம் 10:2 வாசிங்கள் எனக்காக. எழுதுவேன். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்க, 1வது முறை வரும்பொழுது மோசே போகிறாரு. 40 நாள் 4 முறை வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. உபவாசித்து இந்த மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறாரு. ஒரு வாட்டி என்ன செய்கிறாரு, கற்பனைகள் எழுதிக்கிட்டு கீழே வர்றாரு. கீழே ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு அடிக்கலாம் போட்டு உடச்சி என்ன செஞ்சுறாரு. அந்த பற்றிலாம் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, படித்து பாருங்கள் வீட்டில். யாத்ராகம் 20:30 சிலரில். ஆக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்க கீழ்ப்படியாத கூட்டம். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், வா மேலே வா திருப்பின்னு சொல்லிட்டார். 5வது வசனம் 4வது வசனம் வாசிங்க. மறுபடியும் ஒரு 10 கட்டளை என்ன செய்கிறார், 10 கட்டளைகள் அழகாக எழுதி கொடுக்குறார். அவர் கொண்டு வருகிறார். கொடுத்த பிறகு தான் சொல்கிறாரு, இப்போ சொன்ன 10 இந்த காரியங்களை தொடர்ச்சி அவர் பேசிக்கிட்டே வர்றாரு. போய் என்ன செய்யுங்க. அங்கே தான் இங்கே பார்க்குறோம் நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக அவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த என்ன செய்கிறாரு, கடவுள் சொன்னதான வாக்குத்தத்தம் தந்ததான அந்த கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு போவார். ஆனால் கொண்டு போன பிறகு இந்த ஜனங்க எப்படி இருப்பாங்க என்பது தான் ரொம்ப பெரிய கேள்வி. இன்றைக்கி பல வேலைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது, நானும் என்னை வாழ்க்கையை சோதிச்சு பார்த்துட்ருக்கேன். கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்குறவரை ஆண்டவரே அது கொடுங்க ஆண்டவரே, இது கொடுங்க ஆண்டவரே, அப்படி கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறமே தவிர, ஆனால் கேட்ட பிறகு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா என்ற கேள்வி பெரிய கேள்வியாக இருக்குது.
பல வேளைகளில் கடவுள் எப்படி தான் நம்மளை சோதிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கொடுத்து சோதிக்கிறார். கொடுக்காத வரை நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், ஆண்டவரை சேர்றேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாமா ஏழை ஜனங்கள் கடவுளை அன்பாக ஓடுவாங்க. காலையில் சபையை தூக்கிட்டு ஒன்றுமே இருக்காது, அப்படியே ஓடி போய் நிற்பாங்க ஆண்டோட சமூகத்தில், அப்படியே அன்பாக பாடுவாங்க, துதிப்பாங்க. ஆனால் இருக்க காசு கூட கூட வசதி வர வர நான் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறது பார்த்துருக்கேன். நீ தெரியுமா உங்களுக்கு, கடவுள் உங்களை கொடுத்து தான் சோதிக்கிறார். இல்லாதப்ப நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவரை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு வேலை கொடுங்க ஆண்டவரே, பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துட்டாரு. இப்போ நான் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன்ற கேள்வி இந்த மனதில் உங்களுக்கு வரணும். வாங்க, நேரம் இல்லைன்றதுனால வேகமாக நம்ம போவோம். ஆக மோசே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் சொல்லும்போது, அதாவது இந்த 12வது அதிகாரம் கடைசி வேத பகுதியை வாசிங்க எனக்காக. இல்லை, 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் கடைசி வேத பகுதியை வாசிங்க. ஆக இங்கே ஒன்று தான் ஆண்டவர் உங்களிடத்துல என்ன கேட்குறார், கடவுள் என்ன சொல்கிறாருன்னு, இந்த மோசே என்ன சொல்ல வருகிறாருன்னு கேட்டிங்கன்னா, மோசே சொல்ல வருகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உன்ட்ட என்னப்பா கேட்குறாரு, நீ வணங்க கழுத்துல ஜனம், நீ கழகக்கார, நீ கடும் கோபம் ஆண்டவர் உண்டாக்குன. அவர் சொல்கிறாரு, உன்னை அழிச்சு போடுன்னு சொன்ன, நான் மன்றாடி ஜெபிச்சேன், உபவாசிச்சு ஜெபிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த வேத பகுதி வாசிங்க, 9-10 வாசிச்சிங்கன்னா புரியும். ஆக அவ்வளோ பண்ண பிறகு உங்கள்கிட்ட என்னத்தை கேட்குறாரு, தங்க வேணுமா, வெள்ளி வேணுமா, இது மீக 6வது அதிகாரம் பின்னாடி அப்புறமா வாசிக்க முடிஞ்ச வாய்க்கலாம். ஆண்டவர் ஒன்றுமே நம்மகிட்ட கேட்கல, வேற என்னத்தை கேட்குறாரு. வாங்க இப்போ 12வது வசனத்தில் முதல் பகுதியை வாசிச்சிருவோம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, முதலாவது கவனமாக கவனிங்க, தேவன் என்னத்தை கேட்குறாரு எனக்கு அப்படின்னு கேட்டு மோசே கேட்டுட்ட பிறகு அவர் என்ன செய்கிறார், 1, 2, 3, 4, 5ன்னு ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு வருகிறாரு. முதலாவது என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட எனக்கிட்ட ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை கேட்குறார். பயம்னா என்னன்னு கேட்டீங்க, அங்கே போட்டிருக்க பாருங்க, the phrase fear of the Lord signifies the profound reverence and awe of our God. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும், ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார். ஐயா, இந்த உலகத்தை நீங்கள் நல்லா கவனமாக நெருக்கமாக கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியை படைத்த ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், இந்த உலகத்தை படைத்த சர்வத்தையும் படைத்தவர் எவ்வளோ பெரியவர் என்று எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். சாதாரண உலகத்தில் தலைவர்களை பார்க்கும்போது நான் நடுங்கிறேன், பயப்படுகிறேன். ஆனால் இந்த உலகத்தை படித்த உன்னதமான ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் எப்படி இருக்குது. தேவ ஆராதனைக்கு வரும்போது எப்படி நான் வந்துட்டு இருக்கிறேன், சற்று யோசிச்சு பாருங்கள். அதை தான் அவர் சொல்கிறார், நீங்கள் எப்படிப்பட்ட பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டாரு. ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த ஃபவுண்டேஷனல் டு விஸ்டம். நம்ம பார்த்துருக்கோம் இந்த வேத பகுதி, உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆக ஃபியர்னு அந்த இடத்துல பயம் என்று சொல்லும் பொழுது, நம்ம சிறு வயதில் பார்த்தீங்கன்னா நம்ம பயப்படுவோம். நம்ம டீச்சர்லாம் பார்த்துட்டு, எனக்குலாம் நான் சின்ன வயதில் படிச்சிருக்கேன்னா எங்கள் டீச்சர் பெரியான பேர் கூட மதிப்பு கொடுப்பேன். என்ன செய்வாங்க, ஒரு பெரம்புக்கு பின்னாடி வச்சுக்குவாங்க, அப்படியே நடந்து வருவாங்க. அப்போ பெரம்பை பார்த்தாலே பயம் நமக்கு, அதுவும் டீச்சரை பார்த்தா ரொம்ப பயம் வருது பாருங்க. இந்த பயம் எதை பற்றி பேசலைன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் நாட் மியர் ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் பட் த ஃபவுண்டேஷன். என்னது, நம்மளுடைய ஞானத்துக்கு ஆரம்பத்துக்கு அஸ்திபாரம். நான் டீட்டெயிலாக போகிற நேரம் இல்லை, வேகமாக போகிறேன். சில வேலைகள் நான் மேலோட்டமாக பேசுவதற்கு காரணம் என்னென்னா, நம்மகிட்ட இருக்கிற பாப்புலேஷன் மிக்ஸ் பாப்புலேஷனாக இருக்கிறோம். நம்ம மிக்ஸ் மெசேஜ் இருக்கிறதுனால மேலோட்டமாக சொல்கிறேன். சில நேரங்களில் டெப்த்தாக போகணும்னா செப்பரேட்டாக படிக்கணும். ஆக நான் நல்லா புரிஞ்சுக்கணும், இது வேதத்தில் என்ன செய்யுது, இந்த ஃபியர் ஆஃப் த லார்ட் ஒரு பெரிய கான்செப்டே இருக்குது. செப்பரேட்டாக அதை தனியாக கூட படிக்கலாம். பயப்படுறது ஒன்றும் கிடையாது, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் கனத்தையும் கொடுக்குறது. அவர் யாராக இருக்கிறார், அவர் உன்னதத்தின் தேவனாக, மகத்துவத்தின் தேவனாக, மகிமையும் மாற்றும் நிறைந்தவராக இருக்கிறார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். கேருபெண்கள் சேராபெண்கள் கூட அதை பார்க்க முடியாத ஆண்டவரை, அப்படிப்பட்ட மகா உன்னதமான பரிசுத்தமான தேவனை நான் எப்படி பார்க்குறேன், ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கக்கூடாது. எனவே தான் நம்முடைய ஆராதனை நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப நான் பக்தியாக செய்யணும்னு ஆசைப்படுவேன். சில சபைகளில் போனால் ஆடுவாங்க, குதிப்பாங்க, கத்துவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க பாஸ்டர், அவங்க வேலை, அவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் அவங்க வச்ச வேலைக்கார். இங்கே அப்படி இல்லை. ஒன்றையும் அவர் உருவாக்கின ஆண்டவர், நீ அவர் கிட்டத்தில் வருகிறதுக்கே தகுதி இல்லை. அப்படிப்பட்ட மகா உன்னதமான கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. பயத்தின் வெளிப்பாடாக இருக்கணும். சங்கீதம் 2:11 அதை தான் சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் சொல்லிட்டு. ஆக பயமும் நடுக்கமும் பாருங்களேன், ஒரு விஐபி நான் பார்க்க போகிறேன்னா எப்படி நான் போவேன். இன்னைக்கு கூட இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களை பார்க்கணும்னு சொன்னால், நம்ம டைத்துக்கு முன்னாடி போய் உட்காந்து நல்லா ட்ரெஸ் போட்டு பயபக்தியாக போய் அளவோடு பேசுவோம் தெரியுமா. அது கூட வசனம் சொல்லுது, தேவ சமூகத்தில் எப்படி பேசணுமா. பிரசங்கி 5வது அதிகாரம் எப்படி சொல்லுது, உன் வார்த்தை சுருக்கமாக இருப்பதாக. ஏன் அப்படி, ஏன்னா நான் பயப்படுகிற மனுக்கு கனத்தை கொடுக்குறேன். கணக்கு கொடுக்கறதுனால கண்டதை நான் பேச மாட்டேன். ஏன்னு கேட்டால் என்னோட ஆண்டவர் மகா உன்னதமான ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், fear the Lord mean to honor, respect and stand in awe in his greatness and holiness. அவர் மகா உன்னதராக இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கிறதுனால. அது மாத்திரம் இது recognition to who God is and our dependence on him. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நான் யார்,
அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நான் எந்த அளவுக்கு அவர் மேலே சார்ந்திருக்கிறேன். எனவே நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா இது எனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனால் இந்த பயம் இருக்கும்போது அது நம்மளோட மதிப்பையும் நம்முடைய தீர்மானங்களையும் நம்முடைய செய்கையும் தீர்மானிக்கும். நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னுடைய எல்லா சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஆண்டவருக்கு பிரியமானதாக காணப்படும். நான் பயப்படலைன்னா ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? இன்றைக்கி என்னோடய ஜீவிய காலங்களில் சற்று யோசிச்சு பாருங்கள். எந்தளவுக்கு நான் ஆண்டவருக்கு கண்ணத்தை கொடுக்குறேன், மகிமை கொடுக்குறேன், எந்தளவுக்கு என்னோடய ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிற உன்னத என் வாழ்க்கையில் எந்த இடத்துல நான் வச்சு பேசுகிறேன் என்பதை நீங்கள் சற்று யோசிச்சுப்பாங்க பாசங்கள். எனவே தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மையமாக வைத்திருப்போமானா அவருக்கு முதலிடம் கொடுப்போம்னு சொன்னால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்போம். அது மாத்திரம் கிடையாது, அவர் என் வாழ்க்கையில் மகா உன்னதராக மதிப்பு மிக்கவராக காணப்படுகிறார் என்பதை நான் உணர்ந்துக்கணும். சில வேளைகளில் நம்ம பார்த்துருக்கலாம், அந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுவாங்க. ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிடுவாங்க. நீங்களாம் எத்தனை பேர் மலைகளுக்கு மேலே பெரிய பெரிய மலைகளுக்கு போய் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. சில வேளைகளில் லைட் ஹவுஸ் போயிருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. இங்கே வந்து மெரினா செயின்ஸ் வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. மேலே போய் பார்த்தா அந்த சிங்கப்பூரே கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிள் என்ன இந்த மவுண்டனியர்ஸ் என்ன செய்வாங்க, மவுண்டன் முன்னாடி மேலே போய் அந்த பீக்கில் நின்றுக்கிட்ட பிறகு அப்போ அந்த பூமியை பார்ப்பாங்க, சுற்றி பார்ப்பாங்க. அந்த உலகத்தில் உள்ள ஆல்மோஸ்ட் நிறைய காரியங்களை கண்ணில் படும். அப்போ தான் அதோட மச்சிக்குவாங்க, என்னடா இவ்வளோ அழகான ஊர், இந்த மாதிரி அழகாக இருக்குதே. ஏன்னா நம்ம கீழேருந்து பார்க்கும்போது நிறைய காரியம் என் கண்ணில் படுறது கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த உலகத்தினுடைய அழகு அல்லது இந்த உலகத்தை படைத்த படைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மவுண்டன் மேலே ஏறி நின்றுக்கிட்டு இந்த உலகத்தை அவன் பார்க்கும்போது அவன் கண்ணில் எப்படிப்பட்ட பிரமை பார்த்துட்டு அவன் பிரமையாக இருப்பானோ, அதே போலவே என்னுடைய ஆண்டவர் வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அப்படிப்பட்ட மகா உன்னதராக இருக்கிறார் என்பதை நான் புரிஞ்சுக்கணும். என் கண்களால் என்னால் செய்ய முடியாத காரியத்தை செய்திருக்கிறார். எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நான் பார்க்கக்கூடாத மனிதனை எனக்கு தெரியல, கிட்டத்தில் நின்று பார்த்துட்ருக்கேன். சில வேலைக்கு இப்படி சொல்லுவாங்க, ஏரோப்ளேன் பார்த்துருக்கீங்களாம்மா? எல்லாம் ஏரோப்ளேனில் ஏறி போய் வந்திருக்கிறோம். நான் கீழே இருந்து இந்த ஏரோப்ளேன் பார்க்கும்போது சின்னதாக இருக்கும், கையில் கூட பிடிச்சிடலாம் இல்லையா? நம்மளுக்கெல்லாம் தெரியும். அதே ஏரோப்ளேன் எவ்வளோக்கு கிட்டத்தில் போகிறோமோ அப்போ தான் தெரியும் எவ்வளோ பெருசுன்னு. அது எவ்வளோ தூரமாக பார்க்குறீங்களோ அது சின்னதாக தெரியும். ஆனால் அது கிட்டத்தில் போக 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 எவ்வளோ நம்மளோட பெருசுன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா எத்தனை பேர் உள்ளே வச்சுட்டு கொட்டிருப்பாங்க, என்னென்னமோ எத்தனையோ டன்னு கணக்கான திங்ஸ் எடுத்துகிட்டு போகுது. எப்போது அதே போலவே எவ்வளோ நெருக்கமாக ஆண்டவர்கிட்ட கிட்டத்தில் வர்றீங்களோ அப்போ தான் நீங்கள் எவ்வளோ சின்ன ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் பார்க்குற பார்வை ரொம்ப தூரமாக ஆண்டவரை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறோம். அவர் சின்ன குருவி மாதிரி சின்ன புழு மாதிரி உங்கள் கண்ணில் பட்டுட்டு இருக்கிற அன்பான பிள்ளைகளை நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. கம் க்ளோசர் அண்ட் ட்ரா நியரர். அது ரொம்ப முக்கியமான பாடம். ஆக இன்றைக்கி நல்ல வேலையில் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டேன், இந்த வேதத்தை நீங்கள் நல்லா ஆண்டவரை பற்றி தெரியணும். நான் உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன், நான் பெருமைக்காக சொல்லலை. இந்த இத்தனை 30 வருட காலங்களில் ஊழியத்தை பார்த்துட்ருக்கேன். நிச்சயமாக ஓரளவுக்கு தேவன் வேதத்தை கிரமமாக படிப்பதற்கும் போதிப்பதற்கும் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆனால் உண்மையை நான் சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நான் தேவனை குறித்து நான் வாசிக்க தான் என்னோடய அறியாமையின் வெளிப்படுகிறத தவிர, எவ்வளோக்கு எவ்வளோ நான் கர்த்தரை கிட்டி சேர விரும்புகிறேனோ அப்போ தான் என்னோடய பலகீனங்களும் என்னோடய பாவங்களும் தெரிய ஆரம்பிக்கிறதே தவிர, நான் ஆண்டவர்கிட்ட கிட்ட போக தான் நான் ரொம்ப சின்ன ஆளாகிட்டே வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு பெருமைக்கு ஒரு இடமும் கிடையாது. ஏன்னா என்னோடய ஆண்டவர் மகா உன்னதமானவராக இருக்கிறார். நான் கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் சொல்கிறேன். நான் செய்கிற ஊழியம்லாம் ஒன்றுமே இல்லை. ஏசாமிக்கு முன்னாடியோ செய்திகளுக்கு முன்னாடியோ எத்தனையோ ஊழியக்காரங்க பார்த்துட்ருக்கேன். நான் பயோகிராஃபிஸ்லாம் படிப்பேன் அடிக்கடி. அவங்க செஞ்சதுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே செய்யலை. கடந்த 30 வருடமாக வேதத்தை நான் நெருக்கமாக வாசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு, ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு நிறைய காரியம் தெரியல. நான் 4 பேப்பர் வச்சுருக்கேன். 4 பேப்பர் நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட்டு டிகிரி முடித்த பிறகு என்னடா பைபிள் தெரியும் நானே கேட்டுக்கிட்டேன், தெரியல. செகண்ட் ப்ரோக்ராம் போனேன். செகண்ட் ப்ரோக்ராம் பிடிச்ச பிறகு எனக்கு ஒன்றும் தெரியல. தேர்ட் ப்ரோக்ராம் பிடிச்சோம், அப்போவும் எனக்கு தெரியல. ஃபோர்த்து இன்னொரு மாஸ்டர் பிடிச்சோம், இன்னும் பிடிக்கல. இன்னும் கூட ஆசை, இன்னும் படிக்க போகணும்னு சொல்லிட்டு. எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நான் கடவுளை வசனத்தை கிட்டி வருகிறேனோ, எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை ஊழியத்தை வருகிறேனோ அப்போ தான் என்னோடய ஆண்டவர் மிகப்பெரியவராக காணப்படுகிறார். பிகாஸ் ஐ எம் ட்ராயிங் நியரர் டு ஹிம். அவர் கிட்டத்தில் வந்தீங்கன்னா தான் அது நடக்கும். அது மாத்திரம் கிடையாது. 2வது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், வாக் இன் இஸ் வேஸ், கமிட் டு காட்லி லிவிங். அந்த வசனம் சொல்லுது. 2வது பகுதி வாசிக்கமா 12. இல்லை 12 வாசிப்போம். 12 நடந்து. 2வது என்ன பண்ணணும்? முதல் என்ன பண்ணணும்? வாசிக்க. அந்த வேத பகுதி உங்கள் கையில் இருக்குது தானே. முதல் என்ன பண்ணணும்? பயப்படணும். 2வது என்ன பண்ணணும்? நடக்கிறதுனா என்னமாக்க? Walk in his way is a call to live in alignment with God's character and commands.
ஆக அவர் நடக்கிறதுன்னு சொன்னால் ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங். என்ன நடக்கிறேன், நல்லா நடக்கிறானா, எப்படி நடக்கிறேன், நடக்குன்பது நம்ம வாழ்ந்துட்டு நடந்துட்டுருக்கோம். சில வேலை சொல்லுவோம், அவன் நடக்கையை பாரு எப்படி இருக்கா, வாழ்க்கையை பாரு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லுவோம்? நடக்கை, நடத்தல். வாக்குன்ற வசனத்தில் இன்னொரு முக்கியமான இருக்குது, வாக்கிங் இன் இஸ் வேஸ்ன்னு சொல்லிட்டு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. வாக்கிங், த ஃபியர் ஆஃப் த லார்டும் இந்த வாக் பண்ணுறதும் ஒன்னோட ஒன்று. ஃபியர் என்பது கடவுள் கொடுக்க கனத்தை பற்றி பேசுது. நடக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பிரியமாக வாழ்கிறத பற்றி பேசுது. அவருடைய பண்பை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்கிறது. என்னென்னா இட் இன்வால்வ் கன்சிஸ்டன்ட் டெலிபரேட் சாய்ஸ் டு இமிடியேட் ஹிஸ் ஹோலினஸ் லவ். பல வேலைகளில் த கான்சியஸ் சாய்ஸ், நான் விரும்பி சும்மா அப்படியே அனிச்சையாக செய்கிறது கிடையாது. நான் என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலையும், நான் செய்கிற காரியத்திலும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறேனா, ஆண்டவர் சித்தத்தை செய்கிறேனா, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க என்னுடைய வாழ்க்கை, என் பிள்ளைகளோட வாழ்க்கை நான் முயற்சி செய்கிறேனான்னு பார்க்கணுமே தவிர, ஆக என்னோடய வாழ்க்கை என்பது அனிச்சையாக வர்றது கிடையாது. உலகத்தை பார்த்து அவனை பார்த்து இவனை பார்த்து சும்மா செய்கிறது கிடையாது. அவங்க டெலிபரேட்னு சொல்லுவாங்க. நானா விரும்பி செய்கிறதா இருக்கணும். ஆக அங்கே தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ நாள்லாம் பண்ணது நல்லதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான், நீங்கள் பயந்து பயப்படுங்க முதல்ல. ரெண்டாவது நடங்க அவருக்கு பிரியமாக அவரோட வாழ்க்கைக்கு. அது மாத்திரம் கிடையாது பாரு, ரெண்டு காரியம் சொல்லியிருக்கு. ஒன்று அவரோட பரிசுத்தத்தின் வெளிப்பாடாக காணப்படும் நம்ம வாழ்க்கை. ரெண்டாவது அன்பின் வெளிப்பாடாக இருக்கணும். அவரை எவ்வளவா நேசிக்கிறீங்க, எவ்வளோ அன்பு செலுத்துறீங்க, நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்களோட பரிசுத்தத்தின் வெளிப்பாடு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குது. நாளுக்கு நாள் ஆண்டவரை கிட்டி சேருகிறேன்னா, கிறிஸ்துவை போல மாறுகிறேன்னா, இல்லை உலகத்தான போல மாற்றிட்டு இருக்காங்களா? இன்றைக்கி சபைகள் உலகத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கு, நீ அது பண்ணு இது பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லுது. ஒவ்வொரு சண்டே நீங்கள் வரும்போது ஒரு நிமிஷம் ஒரு நூல் அளவாச்சும் ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு உங்களுக்கு உந்தப்படலைன்னு சொன்னால் அந்த சர்மன் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அந்த சபை ஒன்றுத்துக்கும் பண்ணலை. அவன் உலகத்தை தள்ளுறான்னா அதுக்கே இங்கே வரணும். உலகம் சும்மாவே என்ன இழுத்துக்கிட்டு கிடக்க, டிவி போட்டி மூலமாக, ஹேண்ட்ஃபோன் மூலமாக, என்னென்னமோ மூலமாக எனக்கு பம்பார்ட் ஆகிட்டு இருக்க. பம்பார்டிங் த மெசேஜஸ் ஆஃப்டர் கீப். என்ன எதை பார்த்தாலும் உலகம் தானே சொல்லிக் கொடுக்குது எனக்கு. என் கூட இருக்கிறவன் எல்லாம் எதை கற்றுக் கொடுக்குறான் எனக்கு? நீங்கள் ஆண்டவரை நெருங்கி வர்றீங்கன்னா உங்கள் சபை உங்களை சரியாக நடத்துது. அட்லீஸ்ட் அன்றைக்கி வந்த பிறகாச்சும் சிந்திக்கிறீங்க, இன்றைக்கி உண்மையில் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாருப்பா, ஆண்டவர் பிரியமாக வாழணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. போன பிறகு கீழே விழுந்து எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. எப்போ நீங்கள் இருக்கும்போது ஆமாப்பா அப்படிலாம் செய்யணும்னு நினைக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேட்டை விட்டு வெளியில் போனோடனே நான் வேறு ஆளாக மாறி போயிடுறேன். தெரியுமா உங்களுக்கு? இதைத்தான் இங்கிலீஷில் சொல்லலாம் பியூஸ் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன கிறிஸ்டியானிட்டி அது? பியூவில் பியூஸ். இந்த உட்காந்துருக்க நாக்காளி போட்டிருக்குல்ல, இங்கே இருக்க மட்டும் அவங்க நல்ல கிறிஸ்தவங்க. ஆக நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டால், வாக்கிங் இன் காட்ஸ் வே ரிஃப்ளெக்ட்ஸ் இஸ் நேச்சர். அவருடைய பண்பை வெளிப்படுத்துது. மைகா வாசிக்கலாம். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம், அழகான வேத பகுதி. அதுக்கு முன்னாடி 1லேருந்து 8 வரை வாசிச்சு பாருங்க. ஆனால் இங்கே 8 மட்டும் இன்றைக்கி வாசிப்போம். மனுஷனின் நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை உங்களிடத்தை கேட்குறாரு. ஐயா அன்பான சகோதரே, இந்த வேத பகுதியை வாசிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி போய் வாசித்து பாருங்கள். அதாவது நாங்கள் இதை பற்றி ஒரு எக்ஸிஜிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸிஜிசிஸ்னால் என்ன செய்யணும்? வேதத்தை கிரீக் ஹெப்ரேய மொழியில் இருக்கிறதுனால அதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையாக உட்காந்து படித்து செய்யணும். அது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பேசேஜ். மீகா 6வது அதிகாரம் 1லேருந்து 8 வசனம் போய் படித்து பாருங்கள். அங்கே கேட்குறாங்க, இது 2 பேருக்கு தர்க்கம் நடக்குது. ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கேட்குறான், தர்க்கம் நடக்குது. அதான் அங்கே நடக்குது. வழக்காடுவோம் வாருங்கள். 2வது வசனம் வாசிங்க எனக்காக. 6:2. பர்வதங்களே அஸ்திபாரங்களே கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். அவர் ஜனத்தோடு வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோடு வழக்காடுவார். இது என்ன நடக்குதுன்னா ஒரு கோர்ட் சீன் மாதிரி. கோர்ட்டில் நடக்கிறது. ஜட்ஜ் உட்காந்துருக்கிறாரு. ஜட்ஜுக்கு முன்னாடி என்ன செய்கிறார்? ஆண்டவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் வழக்கெடுக்கு, அவர்களோட எனக்கு சண்டை இருக்குது, அவங்களுக்கு வழக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அவங்க கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யலை? நான் அது என் மகனை கொடுத்துட்டுமா, இல்லை 6 கணக்கான என்ன செய்யணும், 10,000 லிட்டர் தண்ணி எண்ணெய் கொடுத்துட்டுமா, இல்லை என்னென்ன கொடுக்கணும்னு அதில் வசனம் எழுதியிருக்கிறத வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. உங்கள் நகை நட்டு உங்கள் காணிக்க வேதத்தில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு அன்பான பிள்ளைகளே. அதாவது நம்ம காணிக்க கொடுக்குறது நல்லது, கடவுளுக்கு கொடுங்க, கடவுள் உங்களுக்கு கிருபை கொடுத்தாருன்னா. சபைக்கு வர்றது ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களை வழி நடத்துவார், ஆஸ்வதிப்பார். இங்கே தான் தெய்வ சத்தியத்தை கேட்குறோம், சத்திய வழி நடத்துதலை கேட்குறோம்.
ஆனால் அது மாத்திரம் பத்தாது. நான் அதுக்கப்புறமா எப்படி வாழ்கிறேன் என்னோட ஒரு ஜீவியத்தில் 6 நாள் எப்படி இருக்கேன் என் வாழ்க்கை. ஒரு நாள் வரும்போது நான் நல்ல கோட் ஷூட்டை போட்டோம், நல்ல நீட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு நான் வந்து உட்காந்துருக்கிறேன், சந்தோஷம் எனக்கு. ஆண்டோட மகன் நான் சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் அடுத்த 6 நாள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுதான் என் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். சங்கீதம் 15. எனவே நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மைக்கா சொல்கிறாரு. ஆக இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனம் வாழ்வதை எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப அடர்த்தியான காட்டில் நடந்துட்டுருக்கேன். அடுத்தான ஒரு காட்டில் நடக்கிறேன். எனக்கு காட்டில் எங்கே போகணும் எப்படி போகணுன்னு தெரியல எனக்கு. ஆனால் ஒன்று இருக்குது, என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு முன்னாடி போயிட்டே இருக்கார். ஒரு கைடு இருக்கிறாரு, அந்த கைடு என்னை கரெக்டாக வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே ஒரு டெமோ பண்ணலாம், இப்போ டெமோ பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, விட்டுடுறேன். என்ன அந்த கைடு என்ன செய்கிறாரு, எனக்கு இந்த டெரெயின் தெரியாது. காட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிடுவீங்க. காட்டில் எந்த டைரக்ஷன் பார்த்தாலும் வழியே தெரியாது. நீங்கள் நினைக்கிற காடுலாம் இப்போ சின்ன சின்ன காடுகளில் நீங்கள் அதிகமாக போயிருக்க மாட்டீங்க நிறைய பேர். நான் அங்கேயே இருந்திருக்கேன் கொஞ்ச நாள். பெரிய பெரிய மலைகளை பெரிய பெரிய மரமாக இருக்கும், 40-50 அடி, அப்படியே ரொம்ப மாஷின்னு சொல்லுவாங்க, சதுப்பு நிலமாக இருக்கும். எல்லாம் லைட்டு கூட சரியாக உள்ளே வராது, பாம்பு பூச்சி எல்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ளே. போயிட்டிங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. வழி தெரியல ஒருத்தன், அவ்வளோதான். சுற்ற வேண்டியது தான், காட்டுக்குள்ளேயே சுற்றி 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 வருவீங்க. வழி தெரிஞ்சவங்க கொண்டு போகணும். ஆக இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஜீவிய காலத்தில் இந்த உலகத்தில் எப்படி வாழணும். என் பசங்களை எடுத்துக்கங்களேன், என் சின்ன பிள்ளைங்களுக்கு வச்சுக்கோங்களேன். என் பிள்ளைங்களுக்கு எது சரி எது தவறு. என் அப்பா முன்னாடி போகிறாரு, அப்போ பிள்ளை என் பின்னாடி வரும்போது எப்படி இருக்கும், அந்த குழந்தை சரியான டைரக்ஷனில் போகும் இல்லையா? ஸோ என் வாழ்க்கையில் ஆண்டவரோட வழி நடத்துதெல்லாம் ஆண்டவரோட பண்பில், ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவரோட அன்பில் நான் வழி நடத்தப்படும் போது அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி நீங்களும் நானும் கேட்க வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவரோட சித்தத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேனா, என்னுடைய ஜீவியத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை கனப்படுத்துகிறதா இருக்குதா, ரெண்டாவது ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்குதா, அல்லது ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஜீவியத்தில் இருக்குதா, ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி காணப்படுதா, சற்று நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களையே நீங்கள் பார்க்க. 3வது காரியம் என்ன செய்யுங்கம்மா, வாசிக்கலாம். இப்போ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. என்ன சேவிக்கணும்? அன்பு கூர்ந்துன்னு வசனம் சொல்லுதா? சேவிக்கிறது இல்லை, அன்பு கூர்ந்து எங்கே இருக்குது? அங்கே சொல்லுது, அவன் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. 3வது பாயிண்ட் என்ன பண்ணணும்? அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும், ரெண்டாவது என்ன பண்ணணுமா, அவர் வழியில் நடக்கணும், 3வது என்ன பண்ணணும்? அன்பு கூறு. அன்பு கூறுறதுனா என்னமா அர்த்தம்? ஆங்கிலத்தை போட்டிருக்க, லவ்விங் காட் இன்வால்வ்ஸ் ஹோல் ஹார்ட்டட் டிவோஷன் எக்ஸ்பிரஸ் போத் இன் இமோஷன் அண்ட் ஆக்ஷன். பல வேலைகளில் அன்புனா என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இமோஷன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அன்புனா உணர்வு அப்படின்னு நினைக்கிறோம். உணர்வில் மாத்திரம் ஒன்றுமே கிடையாது. அப்ட்ராக்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. லவ் இஸ் அப்ட்ராக்ட் வேர்டு. அப்ட்ராக்ட்னா என்னது? லவ்ன்ற வார்த்தைக்கு என்ன கிடையாது, அப்ட்ராக்டாக இருக்கும், ஒன்றுமே அதை டச் பண்ண முடியாது. பட் அன்லெஸ் இட்ஸ் ஆக்டட். இப்போ நான் என்னுடைய பிள்ளைகளை பார்த்து யாரும் சொல்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. உண்மையாக நேசிக்கணும்னா செய்யணும். ஆண்டவர் என்னை நேசித்தார், எப்படி உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை நேசித்தார்னு? தேவன் உங்களை நேசித்தார் எப்படிம்மா தெரியும்? சத்தமாக சொல்லுவோம், யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கம்மா. இல்லைம்மா, அவர் மகன் அனுப்பினாருங்க, அவர் குமாரனை இயேசு கிறிஸ்துவ அனுப்பினார். அதானே யோவான் 3:16. தேவன் இந்த உலகத்தில் அன்பு கொண்டதுனால ஒரு மகன் அனுப்பிட்டார். ஆக்ஷன் இருக்கா இல்லையா? ஏசாமி உங்களை நேசிக்கிறார், எப்படி நேசிச்சாருமா? அவர் உயிரை கொடுத்ததுனால. அன்பா இருக்கிறேன் மேலேயே இருக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்கும்? அதில் ஒரு பிரயோஜனம் இல்லையே. அன்பு என்பது செய்கையில் காணப்படணும், நாட் இமோஷன் அலோன். இட் ஷுட் பி ஹேவிங். அதுக்கு ஒரு இமோஷன் வேணும், மைண்டில் வரணும், அது உணர்வு வேணும். நேசிக்கிறேன், யாராச்சும் எனக்கு விருப்பமானவங்க, நான் அன்பு நேசிக்கிறவங்க ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ வருத்தப்படுறேன் நான். ஆனால் அவங்க கீழே விழுந்து கிடக்கும் வருத்தப்பட்டுட்டே இருந்தால் போதுமா? என்ன பண்ணியிருக்கணும்? நான் உதவி செய்யணும் இல்லையா? ஆக ஆண்டோட அன்பு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகள் இட்ஸ் அப்ட்ராக்டாக இருக்கே தவிர ஆக்ஷனில் இல்லாமல் இருக்குது. லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட். மேத்யூ நம்ம வாசிச்சிருக்கோம், வேதத்தை வாசிக்க வேணாம், 2 கட்டில் சொல்கிறாரு. ஒன்று இந்த வேத வசனத்தை ரிப்பீட் தான் அங்கே பார்க்குறோம். முழு ஆத்மாவோடும் முழு ஆனதோடும் முழு இருதயத்தோடும் என்ன செய்யணும்? முழு பலத்தோடு ஆண்டவரை நேசிக்கிறது. இஸ் அப்படின்னா என்னது? டோட்டல் 100% முழுமையாக ஆண்டவருக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கணும். அது மாத்திரம் இன் கம்பேரிசன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் காட். இந்த அன்பு என்ன செய்யுதுன்னு கேட்டால், என்னுடைய எல்லா உறவுகளின் எல்லா கூறுகளும் சேர்ந்ததாக இருக்குது அன்பு செலுத்துகிறது. எனவே நீங்கள் லவ்விங் இன்வால்வ்ஸ் மோர் தென் இமோஷன். நான் முதல்ல சொன்னேன், இட் கமாண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் த்ரூ சர்வீஸ். நான் சேவை செய்யுது, ஊழியம் பார்க்குறது, செய்கிறது மூலமாக என் மகனை நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன். எப்படி இருக்குது? என்னால் முடிஞ்ச மட்டும் என் பிள்ளைகளுக்கு நான் செய்யணும். என் குழந்தை சுகவீனமாக படுத்து தூங்குறான், நான் என்ன செய்ய பார்த்துட்டு போக மாட்டேன்.
ராத்திரி 2 மணி நான் டயர்டாக தான் வந்திருப்பேன். 3 மணி எனக்கு தூக்கமே இல்லை, நான் சாப்பிடல, பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்காக நான் இறங்கி போய் ஏதாச்சும் பண்ணுவேன். நான் ராத்திரி 12 மணி 1 மணினா கூட. அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு அப்பாவுக்கும் ஒரு டீச்சருக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா டீச்சர் அந்த நேரத்தில் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த ஸ்கூலில் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த பிள்ளைங்க எல்லாம் செய்வாங்க. அங்கே இருக்கும்போது அவங்க டைம் முடிஞ்சு போச்சுன்னா, அம்மா எனக்கு டைம் ஆச்சு, 3 மணி 3:30 ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும், என் பிள்ளைய பார்க்கணும், அங்கே ஓடிடுவாங்க. இல்லை லவரை பார்க்கணுன்னு போயிடுவாங்க. நான் அப்பா என்ன செய்வார், அன்றைக்கி லீவை போட்டுன்னு அப்பா பிள்ளையோடு இருப்பார். இதே தான் அம்மா. அம்மாவுக்கும் நர்ஸுக்கு என்னம்மா டிஃப்ரென்ஸு? தப்பாக எடுத்துக்காது நர்ஸஸ். நர்ஸுக்கு அவங்க டியூட்டி ஷிஃப்ட் முடிஞ்ச பிறகு என் பிள்ளை வீட்டில் இருக்குது, அதே பிள்ளை என்னது என் வீட்டில் இருக்க பிள்ளை சிக்காக இருந்துச்சுன்னா நான் டைம் பார்க்க மாட்டேன், என் பிள்ளைய வந்து நான் பார்ப்பேன். ஏன்னா அது அம்மா, அங்கே எனக்கு ஜாப். நீங்கள் நிறைய பேர் வேலையை ஜாப் மாதிரி பார்த்துட்ருப்பீங்கன்னு சொன்னால், ஊழியக்காரங்களும் நிறைய பேர் பணத்துக்காக தான் ஊழியம் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வேலையை முடிஞ்சிச்சுன்னா தோற்றுறோம், என்னை கூப்பிடாதீங்க, என் ஃபோனை சுவிச் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன். நான் ரீசெண்டாக ஒரு சகோதரர் வந்திருந்தார் ஆஸ்திரேலியாவில், வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் பாஸ்டர்லாம் 5 மணிக்கு அப்புறம் பேச மாட்டேன். நான் சொன்னேன், அவர் வேலைக்காரர் இல்லைங்க, ஊழியக்காரர் இல்லைங்க, அவர் வேலைக்காரு, கூலிக்கு மாரடிக்கிறவர், அவர் வேலை பணத்துக்காக செய்கிறாரு. வேதத்தில் ஏசாமி உயிரை கொடுத்து என்ன செஞ்சார், ரட்சித்தார். கிறிஸ்டின் மினிஸ்ட்ரியில் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே நிறைய பேர் புரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கூலிக்கு மாரடிக்கிறவன் வேறு, உண்மையாக ஊழியம் பார்க்குறவன் அதான் தன் நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான். கூலிக்காரன் ஓனாய் வருதுன்னு கண்டுட்டு ஓடி போகிறான். ஆக நீங்கள் அன்பால் இந்த காரியத்தை செய்யலை, உங்கள் வாழ்க்கையில் அன்பால் உந்தப்படலை. சபைக்கு வருகிறீங்க, பாட்டு பாடுறீங்க, எல்லா ஊழியங்களும் செய்கிற சபைக்கு வருவது எந்த நோக்கத்திற்காக வரக்கூடாது. என்னுடைய ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை நேசிச்சிருக்கிறார், அவரை நான் நேசிக்க போகிறேன் 100%. அதை காண்பிப்பதற்காக தான் வந்துட்டுருக்கேன். ஆக நல்லா கவனிங்க. நல்லா ஊழியம் அன்பு செலுத்துகிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகளே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் குளிர் காஞ்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அன்பு அந்த தீக்கு யாராச்சும் உட்காந்து நின்று ஊதிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அனல். சிறு வயதில் நம்மலாம் சின்ன வயதில் அடுப்பில் அந்த இன்றைக்கி இருக்கிற மாதிரி வசதி இல்லை. அன்றைக்கி அடுப்பு என்ன செய்யும், விறகு வச்சுட்டு ஒரு ஊதங்குழல் வச்சுட்டு பூன்னு ஊதிக்கிட்டே இருப்போம். அப்போ தான் நல்லா எரியும். இந்த அன்பு தான் அந்த ஊதங்குழல் மாதிரி என்னை கொழுந்து விட்டு எரிய வைக்கிறது. என்னன்னு கேட்டது கிறிஸ்துவின் அன்பு. பவுல் சொல்கிறது எப்படி சொல்கிறாரு, அவருடைய அன்பு என்னை என்ன செய்தான், நெருக்கி. ஆக இந்த சில வேலைகளை நான் சோர்ந்து போவேன். அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, அவர் திட்டுறாரு, இவர் திட்டுறாரு, அவர் பண்ணுறாரு, ஐயோ எவருமே பரவாயில்லை, ஆண்டோட அன்பு எனக்கு இருக்குது. உண்மையாக நான் சொல்கிறேன், இன்றைக்கி இத்தனை வருஷம் இங்கே நின்னதுக்கு, இல்லை இருக்க போகிற காலங்கள் ஊழியம் செய்ய போகிறதுக்கு, பணம் பதவி பட்டம் மக்களுடைய பாராட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் பாராட்ட மாட்டாங்க, திட்டு தான் செய்வாங்க. ஆண்டோட அன்பு இருக்குன்னா எவ்வளோ நாளாக ஓடுவீங்க, எவ்வளோ வருஷம் நாள் ஓடுவீங்க, யார் கொடுத்தாலும் ஓடுவீங்க, கொடுக்காட்டி ஓடுவீங்க. ஆக உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களை அனல் மூட்டுகிறதா இருக்குது, எது உங்களை அனல் மூட்டி எழுப்புக்குது, உங்கள் தீ பற்றி எரிகிறதா இல்லையா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எரிகிறதா இல்லையான்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை எரிகிறதா இருக்குமானா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் மேலே வைத்த அன்பு, ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் தம் ஜீவனை கொடுத்து. ஆக நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் சற்று கேட்டு பாருங்கள். ஆக யார் எது சொல்லிட்டு போகிறாங்க, எல்லாம் எப்படியே பேசுவாங்க. நீங்கள் நல்லா கவனமாக கவனிங்க. வேதத்தை நல்லா நெருக்கமாக வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாமி கூட நிறைய இடத்துக்கு போனார், ஊழியம் பார்த்தார். எத்தனை பேர் கூட நின்னாங்கன்னா 12 பேர், மிஞ்சி பண்ணால் கடைசியில் 220 பேர். அதே போல் பவுல் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, பவுலுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. கூட வந்தவங்கலாம் நிறைய பேர் திரும்பிட்டாங்க, நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க கடவுளை விடலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கடவுள் மேலே வைத்த அன்பு, கடவுள் அவர்கள் வச்ச அன்பு அவருக்கு நல்லா தெரியுது. அதான் வசனம் சொல்லுது. ஒரே ஒரு வேத வசனம் வாசிக்கலாம் எனக்காக. எங்கள் வேத வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க எனக்காக. அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியால், இந்த அன்பு காரணம் என்னன்னு கேட்டால், அவர் என் மேலே அன்பு வச்சதுனால நான் அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். என்னை நேசிக்காதவங்க நேசிக்க வேண்டாம், ஆனால் நம்ம நேசிக்கணும். அதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். தேவனோட அன்பின் தேவ ஆவியானுடைய வேலை கூட என்ன தெரியுங்களா, அன்புள்ள பிள்ளைகளை வாழ்வதற்கு நம்ம உந்துகிறவராக இருக்கிறார். சரிங்களாயா? இன்னொரு வேத பகுதி இருக்குது, வாசிப்பதற்கு நேரம் இல்லை இருந்தால் கூட வாசித்து போகலாம். எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் 13வது அதிகாரம் 34 35. யோவான் 13வது அதிகாரம் 34 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல உங்களுக்கு கொடுக்கிறேன். இருந்தால்
ஆக கடவுளோட அன்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. விசேஷமாக இந்த அன்பை எதை பற்றி பேசுகிறேன்? ஒன்று அன்போடு தேவனோடு கூட அன்பாக இருக்கிறது, ரெண்டாவது தேவ பிள்ளைகளோடு கூட அன்பாக இருப்பது. இன்றைக்கி எல்லாரையும் நம்ம கிளாஸ் இன்றைக்கி இன்னொரு பெரிய பிரச்சனை எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சஸ் கிளப்பிங்காக மாறிடு, கிளப்பு மாறி போயிட்டுருக்கு. சோஷியல் கிளப், ஸ்டேட்டஸ் பார்க்குறது. நான் ரொம்ப பெரிய பணக்காரன், நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும். உங்களுக்கு சர்ச்சஸ் சபையை வரலாறுல படித்து பாருங்கள். அதாவது ரஷ்யா, இன்றைக்கி இருக்கிற ரஷ்யா ஒரு காலத்தில் நிறையா ஃபேமஸ் கிறிஸ்டியன் கண்ட்ரி. கார்ல் மார்க்ஸ் கிறிஸ்டியன், ஆக்சுவலி ஜூ. ரஷ்யாவுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற லெனின் ஒரு கிறிஸ்டியன். ஜோசப் ஸ்டாலின் அம்மா கிறிஸ்டியன். இன்னும் சொல்ல போனால் ஜோசப் ஸ்டாலினோட அம்மா என்ன எதிர்பார்த்தாங்க? ஜோசப் ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? தியாலஜி போவார், செமினரி போய் பாஸ்டராக மாறணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஜோசப் ஸ்டாலின் மிக மோசமான கொடுங்கோல் டிக்டேட்டராக இருந்து நிறைய பேர் கொண்டு குமிச்சிட்டான். அதான் வரலாறு சொல்லுது. இப்போ என்ன செய்வார்? லெனின் என்ன செஞ்சார்னு கேட்டிங்கன்னா, லெனின் எங்கே போய் உட்காருவார்? சர்ச்சில் உட்காருவார். பெரிய கேத்தட்ரல், பெரிய பெரிய சர்ச்சஸ் பின்னாடி போய் உட்காருவாங்க. நிறைய ஏழைகள்லாம் பின்னாடி உட்காந்துருவாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க கோட் சூட் எல்லாம் உட்காந்துருப்பாங்க நிறைய பேர். பிரசங்கியார் ரொம்ப சின்சியராக பிரசங்கப்பா, ஏசு நேசிக்கிறார், ஏசு அன்பு செலுத்துகிறார், எல்லாம் பிரசங்கம் பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. கடைசியில் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. என்ன நடக்கும்? எல்லோரும் எந்திரிச்சு கலைஞ்சு போயிடுவாங்க. இந்த ஏழைகளாகவே இருப்பாங்க. சர்ச் ஒன்றுமே செய்யாது, ஏழைகளை விசாரிக்காது. அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு இந்த லெனின் மாதிரி ஆளுகளுக்கு. என்னடா அன்புன்னு பேசினார், ஒருத்தனும் ஒன்றும் பண்ண மாட்டான். கம்யூனிசம் வந்ததுக்கு இன்னொன்று சொல்ல போனால், கம்யூனிசம் எங்கேருந்து வந்திருக்கு, சோசியலிசம் எங்கேருந்து வந்திருக்குன்னா பைபிள் தான் எடுத்துக்கிட்டாங்க இந்த தாட்டெல்லாம். கம்யூன், ஷேர். அப்போ சில என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஷேர் பண்ணாங்க இல்லையா? வேதத்தில் தானே வசனம். எல்லாத்தையும் எடுத்து அவன் தியாலஜி ஆக்கி அவன் பெரிய ஆள் ஃபேமஸ் ஆகிட்டான். காரணம் என்னென்னு கேட்டால், நம்ம ஆள் கிறிஸ்தவனா வாழலை, கிறிஸ்துவ அன்பை பிரதிபலிக்கலை. இன்னும் சொல்ல போனால் எப்ரேய சொசைட்டியில் இகாலிட்டேரியன் ஒரு தாட் இருக்குது. இகாலிட்டேரியா எல்லாருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டானுங்க? இங்கேருந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அவன் இப்போ சோஷியலிசம் கம்யூனிசம்னு கொண்டு போயிட்டானுங்களே தவிர, ஏன்னு கேட்டிங்கன்னா சபை தோத்துருச்சு. என்ன செய்யலை? தன்னுடைய வேலையே சபை மக்கள் செய்யலை. வரும்போது தாங்களாக வருவாங்க, தங்களை உட்காருவாங்க, ஏழைகளை பார்க்க மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. என்னுடைய ஆசை உண்மையை நான் சொல்கிறேன், இங்கே ஏழை பணக்காரன் நொண்டி நொடம் எல்லாம் உட்காரணும். இதுதான் ஆண்டோட வீடு. வெறும் பணக்காரனாக இருந்தால் அது என்னது? அது கிளப்பா? அதுக்கு நிறைய கிளப்பு வெளியில் இருக்குது. The church where we can see everyone inside the church, rich and poor, everyone, எல்லாரும் அன்பாக இருக்கிறாங்க. வெளியில் நான் பெரிய ஆளாக இருக்கலாம். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஐயா இருந்தார், ஜிம்மி கார்ட்டர்னு சொல்லிட்டு, 39வது பிரசிடென்ட். அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. ஆனால் அவங்க போவார், சின்ன சர்ச், சின்ன சபை தான், மாரானதா பேப்டிஸ்ட் சர்ச்னு சொல்லிட்டு ஜார்ஜியாவில். அங்கே போய் உட்காருவார். அவர் அங்கே சண்டே ஸ்கூல் எடுப்பார். he was so big guy. வெளியில் நோபல் பிரைஸ் வின்னர், பட் ஹம்பிள். உலகமே பேசுது அந்த குறித்து. காரணம் என்ன? he lived out of Christ's love. கடவுள் அன்பை வெளிப்படுத்தினார். டைம் ஆகுது, வாங்க அடுத்த கதைக்கு வந்துடுவோம். serve the Lord with purpose. என்ன செய்யணும் நம்ம கடவுளோட வேலையை? அதான் அடுத்த வசனம் வாசிங்கம்மா. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவித்து சேவிக்கிறது. 4 காரம் பார்த்தோம். பயப்படணும், நடக்கணும், அன்பு கூறணும், அப்புறம் சேவை பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, மேலே சொன்னதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கே வச்சுக்கிறது. மேலே சொன்னதெல்லாம் ஃபியர் உள்ளே நடக்கிறது எனக்குள்ளே நடக்கிறது, அன்பு கூறுறது எனக்குள்ளே நடக்குது. இப்போ சேவை பண்ணுறது எங்கே நடக்குது? கதைக்கு வந்துட்டோமா? இன்றைக்கி நம்மளால் இந்த ஃபஸ்ட்டு 3 நல்லா நான் செய்கிறேன் பாஸ்டர், நான் அன்பு செலுத்துகிறேன் பாஸ்டர், நான் நடக்கிறேன் பாஸ்டர், நான் பயப்படுறேன் பாஸ்டர்னு சொல்லலாம். ஆண்டவர் பார்க்குறாரு, எங்கே இதெல்லாம் காமி வெளியில். எப்போ பார்ப்போம்? சேவை செய்கிறது, சர்வ் பண்ணுறது. என்னது சர்விங் காட் மீன்? டெடிகேட்டிங் யுவர் டைம் அண்ட் டேலண்ட் அண்ட் எனர்ஜி ஃபார் ஹிஸ் பர்பஸ். ஆக மொத்தத்தில் நான் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஊழியக்காரனா? என் குடும்பத்தை விசாரிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குடும்பம் முக்கியமானது. உங்கள் கணவனும் உங்கள் மனைவியோ பிள்ளைகளோ எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு சேவை செய்யணும். நான் என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நான் எல்லா ஊழியத்துக்கும் வருவோம். எல்லா காரியத்திலும் செய்ய சொல்லுவேன், ஏதாச்சும் செய்வானுங்க. சின்ன வயசில் இருக்கும்போது நான் கூட்டிகிட்டு வெளியிலே நான் போவேன் விசிட்டேஷன்ஸுக்கு. இப்போ பெரிய ஆள் ஆகிட்டாங்க போய். ஆனால் இப்போ கூட நான் ஹேண்ட்னு சொல்லுவேன், வா போகலாம், வெளியில் போகலாம், விசிட்டேஷன் போகலாம், கூப்பிட்டுட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். நினைக்கிறேன் நான் மட்டும்தான் ஊழியம் பார்க்கணும். இல்லை, இட்ஸ் மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல்ட். நானும் என் வீட்டாரும் அனைவரும் ஊழியம் பார்க்கணும்.
என்னை ஆண்டவர் ஊழியக்காரனை வச்சிருக்கேன். நான் முதல்ல எடுத்த உடனே சொன்னேன், நீங்களாம் ஊழியக்காரன் ஊழியக்காரின்னு சொன்னேன். ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காரு. நான் வேணா இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டிலையோ உங்கள் வேலை ஸ்தலத்தை உங்கள் குடும்பத்தில் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரியாக விழுங்குறீங்க. யூ ஆர் லிவிங். அதுதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஒர்க் இஸ் வர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஏன் ஒர்க் வந்து வர்ஷிப் பண்ணுற இடம்? அங்கேயும் ஆண்டவர் ஆராதிக்கலாம், ஆண்டவர் நாம மகிமைப்படுத்தலாம், ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணலாம். எனவே நானும் நீங்களும் நல்லா கவனிக்கணும். லெட் அஸ் டெடிகேட் அவர் டைம். முதல்ல நேரம், ரெண்டாவது என்னோட டேலண்ட், என்னோட தாளந்து, மூணாவது என்னோட ட்ரெஷர் எனர்ஜின்னு சொல்லியிருக்கு. ட்ரெஷர் டின்னு சொல்லுவான், 3 T's சொல்லுவான். என்னோட உடைமைகளை ஆண்டவருக்கு கொடுங்க. எவ்வளோ நான் கடவுளுக்கு கொடுக்குறேன்? எனக்கு கொடுத்ததெல்லாம் ஆண்டவர் கொடுத்த. இந்த பூமியில் நான் ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. என் பிள்ளைகளுக்கு வச்சு போனாலும் அவன் நல்லா வச்சுக்கிட்டா பாரு சந்தோஷம். இல்லைன்னா நான் உயிரோடு இருக்கும்போது ஆண்டவருக்காக வாழ எனக்கு கடவுள் கிருபத்தோட. எல்லாத்தையும் கொடுக்க சொல்லலை நான். ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு முயற்சி செய். உங்கள் நேரத்தை, உங்கள் தாளந்துகளை, உங்கள் ட்ரெஷர் எனர்ஜியை. ஆக இட் ரிஃப்ளெக்ட்ஸ் லைஃப் சரண்டர்ட் டு இஸ் வில். எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுக்கு சேர்ச்சி ஊழியம் செய்கிறீங்களோ அந்த சேவை எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பித்திருக்கீங்க என்பதை காமிக்குது. சர்வீஸ் அண்ட் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். நான் ரெவல்யூஷன், அதாவது ரோமன் 12 சொல்லுது இல்லையா, 12:1 சொல்லுது. என்ன சொல்லுதுப்பா? எது புத்தியுள்ள ஆராதனை? உங்கள் சரீரங்களை ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்து. ஆக இட்ஸ் ஃப்ளோட் ஃப்ரம் தி கிராட்டிட்யூட் ஃபார் காட்ஸ் கிரேஸ் அண்ட் லவ். ஆண்டோட அன்பால், ஆண்டோட கிருபை இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தாருன்னா, எனக்குலாம் உண்மையை நான் சொல்கிறேன், இந்த ஊழியம் செய்கிறதுலாம் பெரிய பாக்கியம் எனக்கு உங்களுக்கும். நான் உண்மையிலே நான் இந்த காரியத்துக்கு தகுதியே கிடையாது. ஐம் சர்விங் கிங் ஆஃப் கிங் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். இதனால தான் நான் ரொம்ப சீரியஸாக வேலை செய்வேன். அதனால தான் சில வேலைகள் எனக்கு கஷ்டம். இங்கே நம்ம சீரியஸாக இருக்கிறோன்னா பிடிக்காத மக்களுக்கு என்ன செய்யணும்? விசுவாசியாக செஞ்சுருங்க பாஸ்டர், நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க, இது கடவுள் வேலையாச்சே, நான் எப்படி விடுறது? அந்த மாதிரி. ஆக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்குது இந்த ஊழியம் பண்ணுறது, எப்படி இருக்குன்னு வேத பண்டிதர் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டார்க்கான ரூமில் ஒரு சின்ன விளக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்குமோ அதுபோல் நீங்கள் உங்களுடைய ஆண்டவருக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் வச்ச இடத்துல இருட்டாக இருக்குது, எல்லாம் குடிகாரன், அயோக்கியன், திருடன், கொலைகாரன், குட்டி, எல்லாம் மோசமானவனாக இருக்கிறான். அங்கே நீங்கள் ஆண்டோட அன்பை வெளிப்படுத்துகிறீங்க, ஆண்டோட சேவையை செய்கிறீங்க, ஆண்டோருக்கு நாம மகிமைப்படுத்துறீங்க. அது எப்படி இருக்குன்னா, அதான் சொல்கிறாங்க சில, எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னா என்ன சொல்லுது? த லேம்ப் ஷைனிங் இன் த டார்க்னஸ். நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கன்னா யூ ஆர் ரியலி ஷைனிங் லைட். மற்ற 5வது அதிகாரம், நீங்கள் என்ன இருக்குது? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஏன் உலகத்துக்குன்னு சொன்னார்? சர்ச்சில்னு சொல்லலை அவர். உலகத்தில் தான் ஆண்டவர் அறியாத இருட்டில் உள்ள மக்கள் வாழ்கிறாங்க. There are people, millions of people live without anything. Anyway, நமக்கு சபையில் ஊழியம் பார்ப்போம், சமுதாயத்தில் ஊழியம் பார்க்கலாம். வாய்ப்பை எடுத்துக்கோங்க, வாங்க, உங்கள் பிள்ளைகளோடு வாங்க, எல்லோரும் சேர்ந்து செய்வோம். சின்ன சின்ன மினிஸ்ட்ரி இந்த வர மார்ச்சிலேருந்து நமக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு போகணும். அதை குறித்து நம்ம மார்ச்சில் நான் பேசுவேன். ஆக நீங்களும் நானும் சேர்ந்து ஆண்டோட ஊழியத்தை கர்த்தர் செய்கிறார். வாசிக்கலாம். எனக்காக ஒரே ஒரு வாசம் நானே வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. கொலோசியர் 3:23 சொல்லுது. நீங்கள் கர்த்தருக்கு சேவிப்பீங்கன்னு சொன்னேன்னா ஆண்டவர் உங்கள் கிரியைகளை பார்த்துட்ருக்கார். அன்பான பிள்ளைகளே, வேதத்தில் நல்லா சொல்லியிருக்கு, நம்ம செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலன் கர்த்தர் கொடுப்பார் சொல்லியிருக்குது. கிரியைனா என்னது? ரட்சிக்கப்பட்டதில்லை, ரட்சிக்கப்பட்டதுனால நான் செய்ய வேண்டிய கடமை கிரியை. என்னோடய வீட்டில் நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன், நான் ஒரு மகனாவோ மகளாவோ இருக்கிறேன்னா எனக்கு ஒரு எனக்கு வீட்டில் எனக்கு இருக்குது, பொறுப்பு இருக்கா இல்லையா? செய்ய வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? எங்கள் அப்பா அம்மா விசாரிக்கிறாங்க, சந்தோஷம். அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்க வைக்கிறாங்க, எல்லா வசதியும் கொடுக்குறாங்க. என்னோடய கடமை அப்பா அம்மாவுக்கும் என் சபையிலையும் வீட்டில் ஊழியம் செய்கிறது. இந்த ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எனவே நான் தேவனுக்கு நன்றி செலுத்தும். வாங்க, டைம் ஆகிடுச்சு, முடிப்போம். 5வது கடைசி வசனத்தை, அந்த 13வது வசனத்தை வாசிடுங்க, முடிக்கலாம். ஆக இன்னொரு முக்கியமான காரியம் இதுதான், கடைசியில் இதெல்லாம் சொல்லிட்டு பிறகு என்ன செய்ய? அவர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படி அப்படின்னு சொல்கிறார். இட்ஸ் நாட் பர்டன்சம். நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், இது கஷ்டப்படுறதுக்காக சொல்லலை. ஒபீடியன்ஸ் லீட்ஸ் டு பிளெஸிங், ப்ரொடெக்ஷன், ஃபுல்ஃபில்மெண்ட், காட்ஸ் பர்பஸ் இன் அவர் லைஃப். ஆக என்னைக்கு நான் கீழ்ப்படுகிறேனோ ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெறுகிறவனாய் காணப்படுகிறேன். அது மாத்திரம் கிடையாது, கடவுளோட அன்பின் வெளிப்பாடாக காணப்படுகிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். எனவே நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். என்னது கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு கேட்டால், என்னை வழி நடத்துகிறதா இருக்குது. இப்போ வச்சுக்கல, ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னு இங்கே ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருவாங்க. அந்த இன்ஜினியர் கையில் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்கப்பா? அந்த இன்ஜினியர் இஷ்டத்துக்கு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும் அந்த வீடு? அப்படி தான் இருக்கும். இந்த வேத வசனம் ஆண்டோடைய ப்ளூ பிரிண்ட். இந்த பூமியில் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் இந்த பூமியில் வெற்றிகரமாக வாழ முடியும், எப்படி தோல்த்து போக முடியும்னு தெரியும். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டை நான் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நான் படிக்காமல் இருந்தேன்னா எப்படி நடக்கும்?
படித்து இதை பற்றி கீழ்ப்படியலைன்னா எப்படி இருக்கும்? ஆக ஒவ்வொரு நாளும் சண்டே வருகிறேன், கேட்குறேன். ஆனால் அந்த ஆண்டோட வசனம் இது ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மேப் மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு கைடு மாதிரி இருக்குது. இந்த புத்தகத்தை நான் டெய்லி வாசிப்பேன்னா எனக்கு அழகான வழிநடத்தல் கிடைக்கும். அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கதைகள்லாம் இருக்குது, கதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, விட்டுட்டு போயிடுறேன். ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுவேன், இதை கீழ்ப்படிஞ்சிங்க, இதை படிச்சிங்க, இதை கீழ்ப்படிஞ்சிங்கன்னு சொன்னால் இது எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இது கடினமானது கிடையாது. இது எழுதப்பட்டது யாருக்காகனா எனக்காக, நான் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்காக. இதை கீழ்ப்படின்னு சொன்னால் என்ன நம்ம நினைக்கிறோம், பிள்ளைகளுக்கு நம்ம கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாலாம் கிடையாது, உன்னோட நன்மைக்கு. அப்போ நம்ம பிள்ளை படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, நான் சொல்கிறேன் படிக்கிறான் நல்லா, பிள்ளை கீழ்ப்படியலன்னு என்ன ஆகும்? அவருக்கு தான் கஷ்டம். அவன் நல்லா படிக்கிறான், என்ன நடக்கும்? அவன் நல்லா வெற்றி அடையவனாக காணப்படுவான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த எல்லா காரியங்களும் என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படிவாங்கன்னா அது ஒரு சிறப்பான ஆசீர்வாதம். அதுதான் பவுல் இங்கே மோசே சொல்கிறாரு, நீ கீழ்ப்படியப்பா, நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளை நல்லா இருப்பான். இன்னொன்று இது கீழ்ப்படிதல் என்ன ஒரு ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நன்மைக்காக மாத்திரம் இல்லை, என்னுடைய சந்ததியுடைய நன்மைக்கு. இங்கே பாருங்களேன், நான் போயிடுவேன் ஒரு குறிப்பிட்ட தேதி, இந்த நாள், இந்த பூமியில் எனக்கு ஒரு டைம் இருக்குது, எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. இங்கே நிற்கிறேன், இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் தெரியல, எனக்கு இப்போ என்னன்னு தெரியாது. ஆண்டவர் கிருபை கொடுத்தா நின்றுட்டுருப்பேன், நான் போயிடுவேன். ஆனால் இந்த வேதம் போகாது. இந்த வேதம் போகுமா போகாதா? இதை வேதம் என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு போடுறேன்னா, நான் என் பிள்ளையோட பிள்ளை என்ன செய்யலாம்? என் பிள்ளையோட மகனுக்கு கொடுக்கலாம், இல்லை மகளுக்கு கொடுக்கலாம். என்ன செய்யலாம்? இது 1000 காலத்து பயிர். இந்த வேத வசனம் 1000 வருஷம் நின்றுச்சு, 3500 வருஷம் நின்றுச்சு. இன்னொன்று 5000 வருஷம் வந்து பூமி இருக்குமானா கூட இருக்கும். ஆண்டோட வருகை எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பாடம் இந்த வார்த்தை. அதான் அவர் சொல்கிறாரு, நான் கற்றுக் கொடுத்ததெல்லாம் கீழ்ப்படிங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். கடினம் கிடையாது. என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளை நல்லா இருக்கணும். ஏன் உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை? ஏன் இன்னொரு என் பிரச்சனை இருக்குது எனக்கு. இவ்வளோ வேதம் தெரிஞ்ச நம்மளே தடுமாறுறோமே, வேதத்தை கேட்டு கேட்டு உட்காந்து தடுமாடிட்டு இருக்கோம்லே. கடவுளை அறியாதவன் இந்த எப்படி இருப்பான் அந்த உலகத்தில்? என் பிள்ளை ஒரு நாளைக்கு வரும், பைபிளே தெரியாது, என் பேர பிள்ளைகளுக்கு தெரியாது, எது சரி எது தவறுன்னு தெரியாது. அன்றைக்கி அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட போகிறாங்க. நான் ஹெல்ப் பண்ண முடியாது அவங்களுக்கு. நான் அந்த வேதத்தை கற்றுக் கொடுத்து நான் கீழ்ப்படிஞ்சேன்னா என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. வாங்க, நேரம் ஆயிடுச்சு. எனவே வசனம் சொல்லுது, சங்கீதம் யோவான் 14:15 சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். அன்பாக இருந்தால் அதே போல் நீங்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:16 நம்ம வாசிச்சிருக்கிறோம். என்னுடைய நன்மைக்காக, என்னை உருவாக்குவதற்காக, என்ன பூரண புருஷனாக மாற்றுவது, என்னையே ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். வாங்க, நேரம் ஆயிடுச்சு, நம்ம விட்டுருவோம். என்ன பண்ணலான்னு போயிடலாம். அதே ஒன்று தான் என்ன செஞ்சுருக்கேன், 4 காரியம் நான் காமிச்சேன். 5 முக்கியமான காரியம். அன்பு பயப்படணும், அவரோட வழியை நடக்கணும், அவரை நேசிக்கணும், அவரோட வார்த்தைக்கு என்ன செய்யணும், அன்பு செலுத்தணும், அவருக்கு சேவை செய்யணும், அவரோட கட்டளைகளை கை கொள்ளணும். எனவே கடவுள் கிருபை தருவார். ஒரு சில காரியங்கள் நான் போட்டிருக்கேன், மனசில் படிங்க. கல்டிவேட் ரெவரன்ஸ், கமிட் டு காட்ஸ் வே, சீக் ஹோல்ஹார்ட்டட்லி. அப்புறம் என்ன கிடையாது, ஒபே வித் ஜாய். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாக கர்த்தர் கிருபை தருவார். வாங்க, நம்ம கண்ண மூடி ஜெபிப்போமா? ஒரே ஒரு கேள்வி தான், நானும் நீங்களும் வார்த்தையை கேட்டிருக்கோம். கீழ்ப்படிய விரும்புகிறோமா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. வாங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.